அருவி, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. நானும் எவ்வளவோ பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்துட்டேன். 10 லட்சம்லாம் சத்தியமாக முடியல என்னால். முன்னாடிலாம் எஸ்ஆல்ட்டாக எப்படியோ பணம் வந்துருச்சுன்னு வையேன். இப்போலாம் என்னால் 2-3 லட்சமே ஒழுங்காக பெரட்ட முடியல அருவி. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்னு தெரில. சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு நம்மக்கிட்ட கேள்வி கேட்குற நிலமை ஆகிப்போச்சு. அதுகளுக்கு கூட நம்ம பதில் சொல்லி வரணும்னு இருந்திருக்கு பாரேன். அதுதான் என்னால் தாங்கிக்கிறவே முடியல. பவியெல்லாம் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறதுனே தெரில அருவி. இப்போ என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு எப்படி நம்ம பணம் கொடுக்க போகிறோம், சத்தியமாக எனக்கு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு புரியல அருவி. அதான் உன்கிட்ட நான் வந்து புலம்பிகிட்டு இருக்கேன். உங்கள் அம்மாவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. மறுபடியும் உங்கள் அம்மா தரேன்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட வாங்கக்கூடாதுன்னு சத்தியமாக ஒரே ஐடியாவில் இருக்கேன். ஒரு கஷ்டத்தில் இருக்கோன்னு நீ கேட்டுட்ட, தர முடியாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்களாம் என்ன? ஆ, இதில் வேற மகளுக்கு தான் எல்லாம், மகளுக்கு தான் எல்லாம், எல்லாமே மகளுக்கு தான், அவளுக்கு தான் அவளுக்கு தான் சொல்கிறதெல்லாம் அப்புறம் என்ன பொய்யா? எனக்கு புரியலப்பா. என்ன ஏதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அப்போ எல்லாமே பொய்யா நான் கேட்குறேன். ஏங்க, எல்லா இடத்துலையுமே விசாரிச்சிட்டிங்களா? மாணிக்கண்ணன் தரதா சொன்னீங்களே, கன்ஃபார்ம் தரேன்ட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கிட்ட வாங்கி நம்ம அடைச்சிடலாம் அப்படின்லாம் சொன்னீங்களேங்க. அவங்களும் தர முடியான்ட்டாங்களா என்ன? ஐயோ ஏங்க, போலீஸ் மூலியமாக போயிருக்கு. இது வந்து போலீஸ் கேஸ் தானே என்னதான் இருந்தாலும். அப்படி இருக்கும்போது நம்ம போலீஸ் மூலியமாக போயிருக்கும்போது எப்படிங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? கொடுத்து தான் ஆகணும், கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கொடுத்து தான் ஆகணும்னா என்ன பண்ண முடியும்? எல்லா பக்கமும் விசாரிச்சு பார்த்தாச்சு. இவங்களுக்கு மட்டும் 5 லட்சம்னா நம்ம கையில் இருந்தது ஏதோ ஒன்று பண்ணலான்னு வையேன். அவங்க என்னடானா முல்லையனி 5 லட்சம் கொடுன்னு அது வந்து நிற்கிது. நான் யாருக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல. மண்டை குழம்பி போய் திரியிறேன். இப்போ பேசி என்ன பண்ணுறது? அன்னைக்கு எதுக்கு எல்லாத்தையும் அள்ளி வெளியில் போடணும்? போடாமல் இருந்திருக்கலாம்ல. என்னமோ நாம தான் சொல்லிட்டு பெரிய இது மட்டும் இப்போ எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டிங்கல்ல. இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? அன்னைக்குங்க யோசிச்சுருந்துருக்கணும். பார்த்தீங்களாங்க, அப்படியே விவரம் இல்லை, எங்கள் அண்ணன் விவரம் இல்லை, எங்கள் அண்ணி விவரம் இல்லை, எல்லாருமே சரி சும்மா ஒன்றத்துக்கும் இல்லை, பாவம் அப்படி இப்படின்னு எல்லாம் அடிச்சு விட்டீங்கல்ல. இப்போ என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? எல்லாம் எவ்வளோ பெரிய விவரமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இப்போவாதி ஆ, நமக்கு சொன்னால் கேட்டுக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டே அவங்க இங்கே இருந்துட்டு வீடு கட்டிட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப நம்ம பேசாமல் இருந்திருக்கணும். சரி, அவங்க எவ்வளோ நாள் இருக்கட்டும், அவங்க தான் போகிறாங்களே அப்படின்ட்டு. நமக்கு அவங்கள பிடிக்கலங்கிறதுக்காக நீங்கள் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி ஜாமான் சட்டை அள்ளி போட்டு போங்க வெளியில் போங்க கிளம்புங்கன்னு சொல்லி எவ்வளவோ பண்ணியாச்சு. அவங்க போய் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. இப்போ சின்ன பிள்ளை கொண்டு நம்மக்கிட்ட பணம் கேட்டு வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம நிலமை. யாரை சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஆமாம், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ வேற என்னை பிடிச்சி திட்டாத. பேசாமல் ஒன்று பண்ணுவோமா? வாவே, அவங்க வீட்டுக்கு தான் போய் வேற வழியே இல்லை, சரண்டர் ஆகிட வேண்டியதுதான். என்னால் முடியாது. இப்போ அவங்களுக்கு நம்ம பணம் தரலன்னு வையே, முல்லை வீடு பேசாமல் இருந்துக்குவாங்க. அங்கே யார் பிரச்சனை பண்ணுறா? என் அண்ணன் பிரச்சனை பண்ணுறானா இல்லை அண்ணன் தான் பிரச்சனை பண்ணுறாரோ? முல்லை ஒரு ஆள் தான் பிரச்சனையே. இப்போ மல்லிகாணி வீட்டுக்கு கொடுக்கலன்னு வையேன், முல்லை எண்ணி பேசாமல் இருக்கும். பேசாமல் நான் என்ன சொல்கிறேன்னா, வா அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆயிடுவோம். எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் அந்த வீட்டை வேணாலும் வச்சுக்கிடுங்க, எங்களுக்கு வேண்டாம், 5 லட்சம்லாம் என்னால் பணம் தர முடியாது அப்படின்னு பேசாமல் நேரடியாக போய் சொல்லிட வேண்டியதான் நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்காங்க வீராப்பா இருந்தோம் சொல்லுங்க. இதுக்கா வீராப்பா இருந்தோம்? நம்மளால ஒரு 10 லட்சம் கூடவா பெரட்ட முடியல? ஆனால் ஒன்றுங்க, எங்கள் அம்மா இருக்கே, நம்பவே கூடாது. வாழ்க்கையில் நம்பக்கூடாத ஒரு ஆள் எங்கள் அம்மா தான். நிஜமாலுமே சொல்கிறேன். அதை இப்படி பண்ணோன்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கலங்க. அதை இப்படி பண்ணோன்னு. உங்கள் அம்மா பற்றி பேசுகிறதுக்கு வேலை இல்லை. வா, போயிட்டு தான் அவங்கள்ட்ட பேசாமல் சொல்லிட வேண்டியதுதான். எங்களை மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்னது பண்ணாலும் எங்களால் முடியல, இனிமேட்டுக்கு யாருக்கிட்டே பணம் கேட்டு எங்களால் போக முடியாது அப்படின்னு போய் நேரடியாக சொல்லிட வேண்டியதுதான். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? 5 லட்சம் கூட ரெடி பண்ணிடலாம்ல. முல்லையால் தான் இப்போ அதுவும் பிரச்சனை. இவங்களுக்கு கொடுத்தா எனக்கு கொடுத்தாகணும்னு வந்து நிற்கும். பெரிய கஷ்டமாக இருக்கே. சரி, நீங்களே இப்படி சொல்லும்போது எனக்கு என்ன, வாங்க போவோம், வேற வழி இல்லை. ஏங்க,
லோனு கட்டணும். 500 இருந்தால் கொடுங்க. என்கிட்ட ஒரு 500 இருக்குது. இன்னும் 200 வேணுமே. ஆமாம், 1250. ஏங்க காசை கொடுங்க. நம்ம போய் யாருக்குன்னு நின்றுக்கிட்டு கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் காசை வச்சுட்டு இருப்பாளுங்க. 5 பத்தாங்கன்னு அவ்வளோட்ட பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருந்தேன்னு வைங்களே, அடப்போ கவாக்கா அப்படின்னு அவ்வளோ பஞ்சப்பாட்டை எடுத்து விடுவாளுவோ. அவ்வளோ பஞ்சப்பாட்டை நம்மளாலாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு காசை கொடுங்க. 1250 நான் வேணா ஒரு 500 வச்சுருக்கேன். நீங்கள் அன்னைக்கு கொடுத்ததை இதுக்குன்னே வச்சுருந்தேன். காசு கட்ட லோனு காசு கட்டணும்னு ஒரு 750 கொடுத்தீங்கன்னா சேர்த்து போட்டு நான் கட்டிட்டு வந்துடுவேங்க. சாரியலா? மல்லியா, முத நாளே எதுவும் கட்டுறதா இருந்தாலும் என்கிட்ட ஞாபகப்படுத்திடு, என்கிட்ட சொல்லிடு. அப்பதான் நான் ரெடி பண்ண முடியும். டெய்லி காசை கொண்டு வந்து உன்கிட்ட தான் தரேன். அந்த செலவு இந்த செலவுன்னு எல்லாத்தையும் காலி பண்ணி முடிச்சிடுற. இப்போ காலையில் விடிஞ்சோடனே எனக்கு 750 வேணும், 1850 வேணும், காசை கொடு அப்படின்னா எங்கே போவேன்? மண்டையில் மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? எதுவாக இருந்தாலும் ராத்திரியே சொல்லணும். அங்கே யார்ட்டையும் கடை 500 விற்று வாங்கிட்டு வருவேன். வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு சரி சரி போ, இந்த ஒரு இதில் 1000 வச்சுருந்தேன், பழைய பர்ஸு ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்து கட்டு. ஏதாவது ஆபத்து மாத்துக்கு வச்சுருந்தேன், அப்புறம் என்ன பண்ணுறது? யாருக்கிட்டையும் போய் குறின்னு ஒரு ஆள்கிட்டையும் நீ கேட்டுட்டா தெரிய முடியும்? ரொம்ப மழுக்குன்னு மழுக்குவாங்க வேற. அதுக்கு தாங்க நானும் யோசிச்சேன். கேட்டோம்னா அப்போ ஒரு இது பண்ணுவாளுவ. சரி, அதை எடுத்துட்டு போ, நான் கிளம்புவா. வீட்டில் தான் இருக்கீங்களா? என்ன இவன் வந்திருக்கேன்? என்னடா அது? வா கிருஷ்ணா, என்ன பணம் ரெடி ஆயிருச்சா? நான் சொல்ல போறதை கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆனாலும் பரவாயில்ல. என்னை 4 அடி கூட அடிச்சுக்கோங்க, என்னை என்ன வேணாலும் திட்டிக்கோங்க, என்ன வேணாலும் பேசிக்கோங்க. நான் உங்கள்கிட்ட அடி வாங்க கூட தயாரு. ஏன்டா அப்படிலாம் பேசுற? என்ன? ஒன்றும் இல்லை, இங்கே பாருண்ணே, நீ எனக்கு அப்பா மாதிரி எனக்கு தெரியும். அவங்க அண்ணி வந்து அம்மா மாதிரி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் உங்களுக்கு ஜாமான் திட்டம்லாம் அள்ளி வெளியில் போட்டிருக்க கூடாது, உங்களை வெளியில் போங்கன்னு அனுப்பி இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் நான் பண்ணுறது தப்பு தான் தெரிஞ்சே பண்ணிட்டேன். என்ன கடுப்பு? அம்மா உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருச்சேன்னு ஒரு கடுப்பு. புரியுது, உங்கள் வயலில் அம்மா வித்துருச்சு, அதனால உங்கள்கிட்ட கொடுத்துச்சு அப்படின்னு. இருந்தாலும் அவ்வளோ நகை பணம் கொடுத்துச்சுல, எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல. அந்த கடுப்பு தான். அதனால தான் உங்கள் மேலே உள்ள கோபத்தில் உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு போக சொன்னேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு என்னால் உங்களுக்கு கொடுக்குற 5 லட்சத்தை எப்படியோ நான் கொடுத்தாலும் முல்லையே நீ எனக்கு 5 லட்சத்தை கொடுன்னு சொல்லி வந்து நிற்கிது. நான் அதுக்கு 5 லட்சத்துக்கு எங்கே போகிறது? மொத்தம் 10 லட்சம். கேட்குறவங்கெல்லாம் தரேன்னு சொல்லிட்டு இப்போ தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் பணத்தை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேசாமல் உங்ககிட்டே வந்து சொல்லிடுவோன்னு சொல்லி தான் நான் வந்தேன். இங்கே பாருண்ணே, உன் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு 5 லட்சம் என்னால் பெரட்ட முடியலண்ணே. அந்த வீட்டில் வேணாலும் கூட நீங்கள் வந்து இருந்துக்கிடுங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேனே, உங்களை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன். நீங்கள் வந்து அங்கேயே இருந்துக்கிடுங்க. நான் கூட வீட்டை விட்டு போயிடுறேன். இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் கூட போயிடுறேனே, நீங்கள் வந்து இருந்துக்கோங்க. ஆனால் என்னால் பணம் கொடுக்க முடியலண்ணே. மல்லிகா, நீ உங்கள் தங்கச்சி தாமரை கிட்ட கூட நான் பேசுகிறேன். பணம் என்னால் ரெடி பண்ண முடியல. உங்ககிட்ட நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். அன்னைக்கு பண்ணது நான் தப்பு தான். அன்னைக்கு உங்களை நான் அப்படிலாம் வெளியில் அனுப்பியிருக்க கூடாது தான். மன்னிச்சுக்கோங்க. ஆமாக்கா, அவ்வளோ வைராக்கியமாக இருந்தார். உங்களுக்கு எப்படியாவது பணத்தை கொடுத்துடணும் அப்படின்ட்டு அவ்வளோ வைராக்கியமாக இருந்தார். அவராலே முடியல. என்ன மல்லிகா, என்ன அவன் வந்து இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி முறைச்சிக்கிட்டு நிற்கிற? என்ன செய்யறது? நல்லாவா இருக்கு இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்குது? அவன் பாரு அழுதுகிட்டு இருக்கேன், அவன் பொண்டாட்டியும் புருஷனும். நம்ம இப்படி முறைச்சிட்டு வீண் வம்பு பண்ணிட்டு இருக்கிறது நல்லா இல்லை. என்ன சொல்லலாம்? அவனால் பணம் ரெடி பண்ண முடியலன்னு அவனே வந்து கெஞ்சி கெதறிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் ஒன்றும் என்ன சொல்கிறதுன்னு புரியல. சொல்லு மல்லிகா, உன் விருப்பத்தை நீ சொல்லு. என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன? என் தங்கச்சி தானே எல்லாத்தையும் பண்ணனா. அவன் நாளை பின்ன வந்து உன்னை யார் இப்படி பண்ணது, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வரமாட்டேன், கேட்க மாட்டேன், அவன் என்கிட்ட பேசினான்னா நான் என்ன செய்ய முடியும்? எதுவாக இருந்தாலும் அவள் முடிவு தான். அவள் தான் இந்த இதெல்லாம் எல்லாம் பண்ணுனா. ஆமாம், பணம் 5 லட்சம் அந்த வீட்டோட மதிப்பு தாரேன்னு சொல்லிட்டு கூட தான் தரணும். சரி, 5 லட்சம்னு ஒத்துக்கிறாச்சு, தரேன்னு சொல்லிட்டு அதுவும் தரலன்னு இப்போ வந்து அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா என்ன இதெல்லாம்? அவள் ஒத்துக்கணும்ல. நான் சொல்ல முடியாது சரின்னெல்லாம். என்னடா தம்பி, உங்க அண்ணி இப்படி சொல்றா? அதுவும் உண்மைதான். எங்களுக்குன்னு கேட்க பார்க்க இருக்கிறது தாமரை ஒரு ஆளு தான். வேற கூட பிறந்த பிறப்பெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு?
அதனால தாமரை முடிவெடுக்கிறது தான்டா. நாங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டு நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா அந்த பிள்ளை எங்களுக்கு கேட்க வர முடியாதுன்னு சொல்லிடுச்சுன்னா எங்களுக்கு யாரா இருக்கா அந்த பிள்ளையை விட்டா? எதுவாக இருந்தாலும் அந்த பிள்ளை தான் முடிவு எடுக்கணும். ஆமாம். என்னம்மாம்மா நீங்களே இப்படி சொன்னா எப்படி? கொஞ்சமாவது நினச்சி யோசிச்சு பாருங்க. எங்களை பார்த்தா பாவமா இல்லையா? ஏம்மா, அதுக்கெல்லாம் நான் சொல்ல வரல. பாவமாக தான் இருக்கு. என்னம்மா பண்ணுறது? என்ன பண்ண முடியும் சொல்லு? ஆ, நான் வேணா தாமரை நீட்ட பேசுகிறேன். ஏன் இப்படி? நான் தான் பேசுகிறேன்னு சொல்கிறேன்ல. ஏன்னு இப்படி ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அவங்கக்கிட்ட நான் பேசி கெஞ்சி அடிச்சு ஏதோ ஒன்று பண்ணுறேனே. தயவு செஞ்சு ஒத்துக்கோங்கண்ணே. ஏலே, திரும்ப என்கிட்ட பேசுறதுக்கு வேலை இல்லைடா. எதுவாக இருந்தாலும் தாமரை கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு விஷயத்த சொல்கிறேன். ஆமாங்க, தாமரை சொல்கிறது தான். நாம ஒன்றும் முடிவெடுக்க முடியாது. அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான். அவள்கிட்ட கேட்டுட்டு என்னவா இருந்தாலும் பேசி வச்சுக்கலாம்.